அன்புக்கினிய என் சொந்தங்களே, மாமி கிரியர்ஸின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் இழந்த உணவு, நாம் மறந்த உணவு இல்லை, நாம் முழுமையாக தெரியாத உணவு என்ற நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு உணவு இன்றைக்கு ஒரு மருத்துவ உணவாக மாறி, இந்த மருத்துவ உணவு மருத்துவமனைகளில் வைத்தியத்திற்கு உதவுகிற உணவாக மாறி இன்றைய நமக்கே ஒரு ஆச்சரியத்தை, வியப்பை ஊட்டுகிறது. அந்த விதத்தில் எந்த உணவு? பழைய கஞ்சி. பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயும் வெங்காயமும் போட்டு குடித்தால் வயிற்றில் உள்ள உபாதைகளும் வயிற்றில் உள்ள சிறு சிறு பிரச்சனைகளும் நோய் தொற்றுகளும் வராது. அது வயிற்றை முழுமையாக பாதுகாக்கிற உணவு என்பதை தமிழ்நாடு மருத்துவ ஆய்வகம் கண்டுபிடித்து உலக சுகாதார நிறுவனம் WHO அனுமதி வழங்கி இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது நம்முடைய ஸ்டான்லி மருத்துவமனை. அன்புமிக்க இளைஞர்களே, மாணவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆடம்பரமான பொருட்களை வாங்கி கொடுக்கிறோம். அதே போல ஆடம்பரமான உணவையும் நாம் வாங்கி கொடுக்கிறோம். இல்லை, குழந்தைகள் தானாகவே ஆடம்பரமான உணவுகளை கேட்கிறது. எந்த இனமும் இல்லாத சிக்கன் கறியை கேட்கிறது. ஆனார் பெண்ணா என்று தெரியாத ஒரு சிக்கனை விரும்பி உண்ணுகிறது. நாமும் அதற்கு தடையில்லாமல் தாராளமாக வாங்கி கொடுக்கிறோம். நினைத்து பாருங்கள். அதனால் ஆபத்துகள் இருக்கிறது என்று நிறைய ஆய்வு அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இருந்தாலும் பழைய கஞ்சி நம்முடைய வயிற்று உபாதையை குணப்படுத்துகிறது. மருத்துவம் இன்றைக்கு மருத்துவ பொருளாக மாறி இருக்கிறது. மருத்துவமனையில் அதை கொடுத்து வைத்தியம் செய்து பூரணமாக குணப்படுத்தி வெளியே அனுப்புகிற மருத்துவத்துறை இன்றைக்கு நாம் மனதார பாராட்ட வேண்டாமா? நாம் மறந்துவிட்ட உணவு இனியாவது இனிவரும் சந்ததிகளுக்கு, எதிர்கால சந்ததிகளுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு தினம் இல்லை வாரம் ஒரு முறையாவது பழைய கஞ்சி கொடுங்கள். பழைய கஞ்சியினுடைய பயன்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனாலே தான் 80-90களிலே இருந்த பெரியவர்கள் திடகாத்தமாக, ஆரோக்கியமாக, நோயற்று பிரம்மாண்டமாக இருந்தார்கள். இன்றைய நிலைமை பார்த்தால் நோயுற்று இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்றைக்கு பழைய கஞ்சி தான் மிகப்பெரிய உணவு. பழைய கஞ்சி, கம்பங்கூழு, கேழ்வரகு கூழ் என்றெல்லாம் குடித்து இருந்ததினால் அவர்கள் ஆரோக்கியம் குறையவில்லை. அவர்கள் வலிமையாகவும் வல்லமையாகவும் இருந்தார்கள். அதே வாழ்க்கையை, அதே வீரத்தையும் வல்லமையும் ஆரோக்கியத்தையும் நாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய சந்ததிகளுக்கு பழைய கஞ்சியை கொடுப்போம், பழைய கஞ்சியை குடிப்போம், பழைய கஞ்சியை உண்ணுவோம், சாப்பிடுவோம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். பழமை எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய புதுமைக்கும் வித்திட்ட ஒரு உண்மை என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் நாமெல்லாம் பழைய கஞ்சியினுடைய நன்மைகளை தெரிந்து உண்ண வேண்டும் இனி வரும் காலங்களில் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் மாமி வேதாசலம்.